2 பேரும் அச்சாசல் ஒரே மாதிரி இருக்கீங்களே! அதுதான் நான் 2 பேரும் மாத்தி மாத்தி பாத்ரூம் போயிட்டு வந்தீங்க. எல்லாரும் குழம்பிடுவாங்க. என்னாச்சு? சிவசு மாமா ஊர்ல இல்ல. அவங்களோட அட்ரஸ் குடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். பை த வே இந்தாங்க என் கார்டு. இதில என்னோட ஃபோன் நம்பர், விசிட்டிங் கார்டு எல்லாமே இருக்கு. ரெஸ்டாரண்ட் நம்பர் கூட இருக்கு. ஸோ ப்ளீஸ் எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். ஷூர். பாட்டி அம்மாவ எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறீங்க? எல்ஏ ஹாஸ்பிட்டல்ல. அதே கேம்பஸில் தான் நாங்கள் எல்லாரும் படிக்கிறோம். இப்போ வந்து மீட் பண்ணுறோம். ஓகே தேங்க்ஸ். திவசு அவனை நம்பி தானடி இந்த அமெரிக்காவுக்கே நம்ம வந்தோம். வந்துச்சு இந்த சனியும் பிடிச்சவன். கிளாஸுக்கு வந்தால் மட்டும் அக்கா அக்கான்னு என் தலையை பிடிச்சிக்கிட்டே சுற்றுவான். சரியில்லாதவன். ஆப்ரேஷனுக்காக 20ஆம் மைல் தாண்டி வந்திருக்கேனே, கொஞ்சமாவது ஹெல்ப்பை பார்த்துக்கணுன்னு அவனுக்கு பொறுப்பாக பார்த்துக்கணும்னு தோணுச்சா? வயசானவளே பாதுகாப்பாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அனுப்பி விடணும்னு அவனுக்கு தோணுச்சா? ஏர்போர்ட்டுக்கு தான் வரல. அட்லீஸ்ட் அவன் சொந்த வீட்டில் நம்மளை தங்க வச்சிருக்கலாம்ல. அது மனுஷன் மாதிரி ஏதோ ஒரு வாடகை வீட்டில் நம்மளை தங்க வச்சிருக்கான். வரட்டா அவன். பாட்டிமா சாப்பிடுங்க. என்னது இது? ஐயோ 24 மணி நேரம் அந்த பிளேனில் வரட்டு இந்த ப்ரெட்டை தான் சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கேயே வந்து இந்த ப்ரெட்டா செத்து போச்சு. ஏதாவது காரசாரமாக தொட்டுட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா ஊறுகாய் பாட்டிலெலாம் கஸ்டம்ஸ்காரன் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். என்ன இடம் இந்த அமெரிக்கா? நானாக கேட்டேன். ஆமாம், நம்ம ஊர்லேயே இருந்து அங்கேயே இருந்து செத்து தொலைச்சிருக்கலாம். மது தலை வலிக்குது. மது, ஐயோ மது, வலி உயிர் போகுதே. சத்தி பாட்டி. மது, ஆப்ரேஷன் என்னைக்கு வச்சுருக்காங்க? நாளன்னைக்கு பாட்டி. பாட்டிம்மா இதில் ஒரு கையெழுத்து போடு. எதுக்குமா? அம்மா ஃபார்மாலிட்டிக்கு கையெழுத்து போடு. போடு பாட்டிம்மா. போடுறேன். இது தயவு செஞ்சு சொல்லு, எதுக்கு கையெழுத்து வாங்கின? வழக்கமாக எல்லா ஹாஸ்பிட்டலும் கேட்குறது தான் பாட்டி. வழக்கமானா அப்படின்னா வேறு ஏதாவது நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக கையெழுத்து வாங்குவாங்க. திருவன்றாங்களா? அப்படி இல்லை பாட்டி, இது நார்மலாக எல்லா ஹாஸ்பிட்டலும் வாங்குறது தான். தெரியும், நான் செத்துற போகிறேன். அவன் நெருங்கிருச்சு. தலையில் லேசாக பட்ட உடனேயுமே வாழ்கிறது இன்றைக்கி மட்டும்தானா? என் வாழ்க்கையில் இதுதான் கடைசி நாள். ஐயோ பாட்டி ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாத. ஒன்றும் இல்லை. தெரியும், இந்த இடத்த பாரு, பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்குது. இந்த பிபி சத்தம், மருந்து, டாக்டர் எனக்கு எதுவுமே பிடிக்கல. ப்ளீஸ் மது, நம்ம ஊருக்கு போயிடலாம். கூட நான் சாக விரும்பலை. ப்ளீஸ் மது, என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போ ப்ளீஸ். ட்ராமா கடற்கரை எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போ மது. நல்லா பார்த்துட்டு வந்து கண்ணை இறுக்கி மூடி வந்து படுத்துக்கிறேன் ப்ளீஸ் மது. அப்புறம் இவங்க என்ன பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல ப்ளீஸ். வாழும்போது மட்டும்தான் சந்தோஷமாக வாழணுங்கிறது கிடையாது. போகும்போது சந்தோஷமாக செத்து போயிடணும் ப்ளீஸ் மது. இங்கே இருக்க பிடிக்கல, என்னை வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போக மது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பாட்டி, எப்படி நான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும்? எப்படியாவது ஏதாவது செய் ரஜதி பாட்டின்னு மட்டும் சொல்லிட்டேன். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நான் வெறுப்பில் செத்தே போயிடுவேன். பாட்டி சும்மா இரு, நான் ஏற்பாடு பண்ணுறேன்.